ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத் ஸ்பெஷல் சிக்கன் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லி, ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். இது சாட் மசாலா. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சாட் மசாலான்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை 4, இந்த பூவில் 2. இது என்ன அப்படின்னா ஜாதிக்கான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் இழைச்சி கொடுப்போம், தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பாதி, கால்வாசி தான் எடுத்திருக்கேன். ஜாதிக்காயில் ஒரு கால்வாசி. இதுதான் இதுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லெமன் 1 லெமன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 லெக்கு, இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 லெக்கு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் கர்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் உள்ள எல்லா ஐட்டத்தையும், இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம். நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம். மல்லி, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகு, ஜாதிக்காய், பட்டை மிளகாய், இந்த பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, உப்பு, சோம்பு, சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சிருக்கிறத இந்த சிக்கன் இருக்குதுல்ல இதில் கொட்டிடுறேன். அரைச்ச மசாலாவை வந்து இதில் கொட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம மிச்சம் வச்சுருக்க இந்த ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, இதையும் இதில் போட்டுடலாம். கரம் மசாலா, லெமன் புளிஞ்சிடலாம். லெமன் புளிஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா இது சால்ட் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன். மேக்ஸிமம் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, கர்டு ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு பத்தலைன்னா வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ ஊறட்டும். அதுக்குன்னு வந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தடவி விட்ருங்க. இப்போ வந்து இதை இட்லி அண்டாவில் வச்சு அவிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள மாதிரி இருந்துச்சுன்னா இதில் இந்த லெக் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நார்மலாக நீங்கள் இட்லி பானையில் உள்ள பிளேட்டில் வச்சாலும் சரி.
மசாலாலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து இதில் வச்சுருங்க. இதை விட்டுறாதீங்க. இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த இட்லி அண்டால ஊற்றிடுங்க. நார்மலாக இட்லிலாம் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கன் ஃபுல்லாக இந்த இதில் வந்து குக் ஆகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம இந்த இது வச்சோம்ல, இதை வந்து இப்படி மேலே வச்சுருவோம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த லிட்டை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன் சைடு வந்து நல்லா 10 மினிட்ஸ் வேக வச்சாச்சு. இப்போ வந்து இதை திருப்பி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருவோம். இந்த மாதிரி இதை அப்படியே திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த லெக் எடுத்து பக்கத்தில் வந்து ஒரு தவாவில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன். இதில் வச்சு ஃப்ரை பண்ணிடுவோம். இது நல்லா குக் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா ஃப்ளஷ்லாம் தனியாக வருது. இதை எடுத்து இந்த பேனில் வச்சுருக்கேன். நல்லா ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு திருப்பி வச்சுக்கலாம். இந்த மசாலா, அந்த அடியில் உள்ள தண்ணி, இது எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் அந்த இட்லி பானையில் இருந்த தண்ணியையும் அந்த மேலே இருந்த மசாலாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஸ்லோவாக வச்சு ரொம்ப நேரம் திருப்பி குக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி அண்டால வச்சு அவிச்சிட்டோம், வேக வச்சிட்டோம். அதனால் இப்போ வந்து சும்மா லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். திருப்பி நம்ம இன்னொரு சைடு அதே மாதிரியே இது பண்ணிடுவோம், ஃப்ரை பண்ணிடுவோம். இது இந்த மாதிரி எல்லா சைடும் வந்தால் போதும். அதையும் திருப்பி வச்சுக்கணும். நல்ல கலர் நல்ல ப்ரௌனாக வந்துருக்கு. இன்னொரு சைடும் அந்த மாதிரி வரட்டும். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். மண்டி செய்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு பவுலில் 1.5 கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் இந்த சுண்டில் 1.5 எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 1 ஃபுல்லாகவும் 1.5 எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். இதுலேயே லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். லெமன் வந்து 1/2 மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஏன் லெமன் புளிகிறோன்னா, ரைஸ் வந்து குக் பண்ணுறப்ப நல்லா பொலன்னு இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியே லெமன் புளிஞ்சு ஊற வச்சிட்டோம்னா இப்போ இது ஊறட்டும். பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, இந்த பூவில் 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு மசாலா ஃப்ளவர் தான். இதில் 1 எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காயில் 2, பட்டையில் 2 எடுத்திருக்கேன். கிராம்பு 2, லெமன் வந்து ஒரு 1/2 எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, 2 க்ரீன் சில்லி, பச்சை மிளகா 2, பெரிய வெங்காயம் 2, இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சிக்கன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு சுண்டு ரைஸ் போட்டோம்னா 1.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 1.5 சுண்டு வந்து அரிசி போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி வந்து அளந்து டம்ளரில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுப்போம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் இந்த மசாலா ஐட்டம் மட்டும் போட்டுடலாம். பட்டை, பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு. இது நல்லா பொரியட்டும். ஆனியன் போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்குறதுக்கு. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா போட்டு டேஸ்ட்டு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி வதக்கிடுங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி, அந்த சிக்கன் வேக வச்சோம்ல அந்த தண்ணி வந்து ஒரு சுண்டுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணி. நான் 1.5 சுண்டு போட்டிருக்கனால 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதி வரட்டும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சோண்டு கூட இருக்கணும். ஏன்னா ரைஸ் போடுறப்ப வந்து ரைஸ்லேயும் உப்பு சேரணும்ல, அதனால ரைஸ் வேகிறதுக்கும் அந்த உப்புக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்சு கூட இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். காரமும் அந்த மாதிரி ஒரு பிஞ்சு கூட இருக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலையே புளிப்பு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அந்த சாட் மசாலா வந்து மேங்கோ பவுடர் இருக்கும், அதனால் அதுவே கொஞ்சம் புளிக்கும். நம்ம லெமன் வேறு சேர்த்துருக்கோம், அது கேர்டு சேர்த்துருக்கோம், அது எல்லாமே இதுக்கு புளிப்பு கொடுத்துரும். கொதி வந்துருச்சு. இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம மசாலாலாம் ஏற்கனவே வந்து அந்த சிக்கனில் தடவின அந்த மசாலா தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அது ஏற்கனவே வந்து பாயில் ஆனனால ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்தோடனே இப்போ ரைஸை நம்ம போட்டுடலாம். ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ரைஸு ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உடஞ்சிரும். ரைஸை இதில் போட்டுடலாம். இந்த ரைஸில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிகிட்டே வந்து இதில் சேருங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்திருக்கும் போல், அது ஃபஸ்ட்டு ஊற்றிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து குறைச்சி வேணாலும் வச்சுக்கோங்க, அளவு தெரியலனா. ஆனால் கூட ஊற்றிடாதீங்க. இப்போ குறைச்சி இருந்துச்சு அப்படின்னா கவலைப்பட வேணாம். ஒரு கொதி வந்த பிறகு உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேணால் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு சுண்டுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். கொதிச்சு ஒரு காவாசி வந்து ரைஸ் இந்த மாதிரி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. புதினா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு சிம்மில் வச்சு அப்படியே தம் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
கால்வாசி ஃபுல்லாக ரைஸ் வெந்துருச்சு. இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் எடுத்து இதில் வச்சுருவோம். மசாலா எல்லாத்தையும் அதிலே போட்டுருவோம். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருங்க. நெய் 1 ஸ்பூன் விடுங்க. இது சிம்மில் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் மண்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மண்டி பிரியாணி. ரைஸ்லாம் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.